ஒரு சில ஃபில்அப் பண்ணிக்கங்க, அவங்களுக்கு தான் இது. என்ன சொல்றேன் அப்படின்னா வந்துச்சு, இப்படிதான் நம்ம இனிமேல் ஸ்டைலா பேசணும் போல. ஏன்னா வாய்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, உங்க கண்ணு எப்படி இருக்கு, உங்க மூக்கு எப்படி இருக்கு, உங்க வாய் எப்படி இருக்கு, உங்க பல்லு இப்படி இருக்கு. ஏன்டா என் நாதாரி பையில இந்த ஒரு சில பொம்பளை ஆம்பளை இந்த பார்ட்னர்ஷிப் சேர்ந்துக்கிறது, இது ஆண்டி மாதிரி இருக்கு, இது பாட்டி மாதிரி இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுக்கறது. ஏன்னா இவன் நம்ம உலகளங்கி போட்டிக்கு நிக்க போறோம்ல, இல்ல இவங்க வீட்டுக்கு தட்டை தூக்கிட்டு போய் நிக்க போறேன், இல்ல இன்னொரு கல்யாணம் எதுவும் பண்ணி வைக்க போறேன். ஏன்னா எங்க ஹஸ்பண்டுக்கு என் வீட்டுல உள்ளவங்களுக்கு இல்லாத கவலை உங்களுக்கு எதுக்கு? பண்ணாடைகளா? நம்ம வீட்டுல எப்படி இருக்கு, நம்ம வீட்டுல இருக்கவங்களும் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி பேசுங்க. அதுவும் இழிச்சுக்கிட்டே நம்மள்டே வந்து அப்படி சொல்லிக்கிறதுக்கு வேறு என்ன செய்ய? உங்களையெல்லாம் என்னையெல்லாம் நேரடியாவே ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, அது சிரிச்சுக்கிட்டே மலப்புறது, உன் வாய்ஸ் பண்ணிருக்கே இந்த ஆம்பளை வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்டுவாங்க. எனக்கு ஹைலைட்டே அதுதான். ஓகேவா? எனக்கு பிடிச்சதான் நான் பண்ணுவேன். உனக்காக எல்லாம் என்ன மாத்திக்கிற முடியாது. ஒரு ஆள் தோற்றத்தை பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க அவங்க மனசு எப்படி